அனைவருக்கும் வணக்கம். வரும் வாரத்திற்கான ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல ஒரு வாரம் எப்படி நடக்கும் நிஃப்டி அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மேத்தமெட்டிக்கல் கணக்கடிப்படையில் தான் நம்ம எதுவுமே கால்குலேஷன் தான் மேக்ஸு, அதை சார்ந்து தான் நம்ம எந்த இதுவே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதனுடைய அப்டேட் இது ஒரு வாரத்திற்கானது. அந்த விலை வந்தால் மட்டும்தான் நீங்கள் முடிவெடுக்கணும். சரி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்டூடெண்ட் எங்கிட்ட படித்தவர்கள், கிளாஸில் இதுக்கு முன்னாடி படித்தவர்கள், உங்களுடைய நான் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்து எனது ப்ராட்காஸ்ட் சேனலில் உங்களுக்கு மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்கும். எப்போது பிகினிங்லேருந்து அனுப்பிட்டு தான் இருப்பேன். யாராவது இன்பிட்வீனில் ஒரு 1.5 இயர்க்கு முன்னாடியிலேருந்தோ யாருக்காவது ஏதாவது மெசேஜ் இல்லை 6 மாதம் முன்னாடி இருந்தோ அந்த மாதிரி மெசேஜ் ஏதாவது நான் போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வராமல் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா? ஏன்னா நியூ ஃபோனில் பேக்கப் எடுக்கும் பொழுது வாட்ஸ்அப் அந்த இதில் இருந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் எல்லாம் வெளியில் போயிடுச்சு, ஓகேங்களா? அது எங்கிட்ட நோட்டில் இருக்குது, அது போய் தேடி எடுக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா மாற்றி யாருது போச்சு யாருது வருதுன்னு வெரிஃபை பண்ண முடியல என்னால். அதனால் யாருக்காவது அப்டேட், ஏன்னா நிறைய பேர் எனக்கு இப்போது மெசேஜ் பண்ணி ஒவ்வொருத்தராக சொல்கிறீங்க, சார் எப்படி எனக்கு எந்த அப்டேட்ஸும் வரல அப்படின்னும் போது தான் அப்போ தான் எனக்கே ஓகே அந்த பேக்கப்பில் வந்து நிறைய மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது. அது மெசேஜ் பண்ணி உங்கள் இதுவை விருப்பங்களும் ஆட் பண்ணியும், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். ஓகே, சரி. இப்போ இந்த வாரத்திற்கான லெவல் பார்க்கலாம். இது இந்த வாரம் இப்போ நாளையிலிருந்து ஆரம்பிக்குதுன்னா வியாழக்கிழமை வரைக்கும் இந்த வேல்யூ வந்து வேலிடு, ஓகேங்களா? அது வரைக்கும் இந்த வேல்யூக்கு மதிப்பு உண்டு, ஸ்டாப் லாஸ் அடிக்காத வரைக்கும். இதனுடைய ரூல் என்னன்னா சிம்பிள் பாருங்க. இங்க இருக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு 22,762 வந்தா பை நியர், இங்க பக்கம் வந்தா பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 22,648. இது டே கேண்டில் க்ளோசிங் பேஸ் ஸ்டாப் லாஸ். இல்லை எனக்கு பயமாக இருக்குதுன்னா 15 மினிட்ஸில் எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் இங்கே உள்ளே வந்து மேலே வந்தாங்கன்னா நீங்கள் எடுத்து தான் ஆகணும் என்ட்ரிஸ், ஓகேங்களா? டே கேண்டில்ங்கும் பொழுது ஸ்டாப் லாஸ் நமக்கு அதிகமாகிடும், கரெக்டுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, ஸ்டாப் லாஸ் கொடுக்காம இருக்குது எட்ஜிங்கோட எடுத்து வர்த்தகம் பண்ணுறது இது சிறந்தது. இல்லை சார் நான் அதெல்லாம் அப்செட் பண்ணுவோம் சார், பிரச்சனை இல்லை சார், எனக்கு 100 ரூபாய் தானே ஸ்டாப் லாஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நேர்டாகவே நீங்கள் ஒன் சைடாகவே நீங்கள் எடுத்து வர்த்தகம் பண்ணலாம், தவறு கிடையாது. ஆனால் இதை வைத்து ஆப்ஷன் பையிங் தயவு செய்து பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஆப்ஷன் பையிங் வந்து வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா நான் எல்லாம் ஆப்ஷன் பையிங் வீடியோவில் போட்டுக்கிட்டு தினமும் போடுறேன் இல்லையா ஆப்ஷன் லெவல்ஸு, இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா பார்த்தீங்களா? ஏன்னா மார்க்கெட், நான் எப்பவுமே சொல்லுவேன் மார்க்கெட்டை வச்சு ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க தயவு செய்து, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வைத்துன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இது 2 நாள் இங்கேயே கூட சுற்றிக்கிட்டு இருக்கலாம், 3வது நாள் 200 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துரும், புரிஞ்சுங்களா லாஜிக்கு? ஆனால் ஆப்ஷன் 2 நாள் அங்கே இருந்தால் முடிஞ்சது பணம் டோட்டலி, கரெக்டுங்களா? அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிட் ஆகிடுங்க, அது அதுக்கப்புறம் 100 பாயிண்ட் போய் கொடுக்கும், அப்போ உங்களுக்கு எப்படியுமே காஸ்ட் கஷ்டம் வராது, ஓகேங்களா? அதே போல் இங்கே இருக்க மார்க்கெட்டு மேலே போனால் 23,352 போனால் செல்லு, ஸ்டாப் லாஸ் 438, டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்டு. இதனுடைய மினிமம் டார்கெட் எவ்வளோ அப்படின்னா, மினிமம் குறைந்தபட்சங்க நான் சொல்கிறது எப்போவுமே நான் வந்து மினிமம் கொடுக்கக்கூடியதை தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மினிமம் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ், மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் 150, 200 எப்படி வேணால் நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். மந்த்லி ட்ரெண்டு இது கூட இருந்தால் இன்னும் பெட்டர், ஓகேங்களா? அப்போது அது எதுக்கு என்ன அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தர் யூடியூப்ல கொடுக்குறான்றதெல்லாம் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு இதுக்கு போன வாரம் எல்லா வாரத்தினுடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் இதுவும் பிளேலிஸ்ட்லேயே இருக்கும், போய் செக் பண்ணியும் பாருங்கள், ஓகேங்களா? அப்புறம் எல்லாரும் ஒரு சில இயர்லி அனலைஸ் கேட்டிருக்கீங்க, கூடிய விரைவில் போடுறாது. இயர்லி அனலைஸ் கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.